தேவனையே பற்றி கொண்டிருக்கிற ஒரு சிந்தனை அவசியம். தேவனை பற்றி கொண்டிருக்கிற மனம் அல்லது சிந்தனை இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறபடியினாலே கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம், கனப்படுத்தி பூர்ண சமாதானத்தினாலே அவனை அவர் காத்துக் கொள்ளுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆனா நம்முடைய எதிராளி ஆகிய சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய மனதையும் அவன் தேவனை விட்டு திசை திருப்புகிறான். மாத்திரமல்ல, சிந்தனையை அவன் கலங்கடிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எதிர்மறையான எண்ணங்களை, ஆண்டவருக்கு விரோதமாக தோல்வியின் எண்ணங்களை நம்முடைய மனதில் போட்டு, பாவ எண்ணங்களை, பாவ கற்பனைகளை நம்முடைய சிந்தனையில கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகையும் அவன் முடக்கி வைக்கிறான். தேவனை பற்றின சிந்தனை உடையவனாய் இராதபடிக்கு அவனை திசை திருப்ப விரும்புகிறான். ஏன் அவன் அப்படி செய்ய வேண்டும் ஏனென்றால், சாத்தானுக்கு நல்ல தெரியும், ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனையில் வல்லமை உண்டு. அவருடைய சிந்தனை தான் அவருடைய வாழ்க்கையின் முடிவை, அவருடைய வாழ்க்கையின் விளைவை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது.